ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். மேபி அந்த ரிலீஸ் டைமில் அந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அந்த டைமில் வேணால் கொஞ்சம் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மற்றபடி பூஜைலாம் ரொம்ப அப்படியே எளிமையாக தான் நடக்கும். நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் லைட்டாகவே இருக்கட்டும் சார், நீங்கள் பாட்டுக்கு தசவதாரம் மாதிரி. அந்த படத்துக்கு ஜாக்கி சான் அவர்கள், அமிதாப் அவர்கள்லாம் வந்தாங்க. நம்ம அந்தளவுக்குலாம் பெரிய நடிகர்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, ரொம்ப மைண்டாக இருக்கட்டும்னு சொன்னேன். அவர் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வந்து இல்லை இப்படி பண்ணலாமா, ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு படமும் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரசிகர்கள். உங்க ரசிகர்கள் தான் சீஃப் கெஸ்ட்ங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ் இவங்களோட முன்னிலையில் அவங்களாம் வந்து அந்த ஜோதியை கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டார். என்னால் மறுக்கவே முடியல, உடனே ஒத்துக்கிட்டேன். உங்கள் எல்லாரையும் கூட எனக்கு ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் யாருமே கிடைக்கும். மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 30 மாவட்டத்திலிருந்து என்னுடைய நண்பர்கள் அந்த ஜோதி எடுத்துட்டு வந்து இந்த படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அடுத்து மிஸ்டர் டைரக்டர் ராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டர். அவர் எடுத்த எல்லா படமும் சூப்பர் ஹிட்ஸ். ஜெயம், சந்தோஷ், சம்திங் சம்திங், சன் ஆஃப் மகாலட்சுமி, இப்போ ரிலீஸ் ஆக போகிற தில்லாலங்கடி வரைக்கும் சொல்கிறேன், எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ். ஆனால் என்ன, எல்லா படத்துலையும் அவருடைய தம்பி தான் ஹீரோ. ஒரு இன்னொரு ஹீரோ வச்சு பண்றாரு. அவர்கிட்ட நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, என்னையும் உங்க தம்பி மாதிரியே நினைச்சுக்கோங்க. உங்க தம்பி அளவுக்கு நான் கலர் இல்லை. அடுத்த நல்ல டீம். சச்சினுக்கு அப்புறம் ஜெனிலியா அந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கியூட்டான ஒரு தெலுங்குல பண்ணிட்டு தமிழ்ல பண்ணிட்டு அப்படியே ஹிந்திக்கு போயிட்டு அப்படியே போயிடலாம்னு நினைச்சாங்க. எடுத்து கொடுத்தோம். அடுத்து ஹன்ஷிகா தெலுங்குல நிறைய ஹிட் படம்ஸ் பண்ணி இப்போ தமிழில் ஜெயம் ரவியோட ஒரு படமும் தனுஷோட ஒரு படமும் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டில்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த வருஷம் 16 சின்ன தம்பி டைமில் குஷ்பு அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி. ஸோ நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. ரவிச்சந்திரன் சார், ராஜா, விஜய் ஆண்டனி, பிரியன் அவர்கள், மிலன், ஜெனிலியா, ஹன்ஷிகா. ஸோ we will do our best. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. வந்து வாழ்த்திய இந்த அத்தனை நல்ல